ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான். இங்க பாரு ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஹலோ ஹாய். ஏய் ஏய் சாவே, செமையா இருக்குல்ல இந்த மரமே. இங்க இருந்து வியூவை பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜக்கூசி. ஐயோ வாத்து ஓடுது. வாவ், இன்ஃபினிட்டி பூலா இது, செமையா இருக்குல்ல. இங்க உள்ள உள்ள வரலாமா? ஏதோ ட்ரெயின்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. தண்ணிலாம் இருக்கு, இதுல தான் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளீஸ் கம். என்ன இது? அப்படியே இந்த வியூவை பாருங்களேன். யாருக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் தேவையில்லை. எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இங்க வந்து ஸ்டே பண்ணா குட் நைட். ஏம்மா அழுவுறீங்க? வா கிளம்பலாம் வா. ஏன் என்னாச்சு? வா வா அப்பா கைப்பிடி, வா வா. என்னம்மா? வா. ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்றது நம்புறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உங்க எல்லாரையும் பார்த்து. இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. நிறைய பேர் எங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, எதுக்காக லாங் வீடியோஸ்லாம் போட மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ப்ராப்பரான டைம் எங்களுக்கு அமையலன்றதுனால எங்களால் வர முடியல. ஸோ திரும்ப இப்போ நாங்கள் வந்துட்டோம். என்ன ஃப்ரேயோ எதுக்கு மாட்டல்லாம் இருக்கு? தூங்கி முழிச்சியா? ஃப்ரேயா வந்து தூங்கி முழிச்சதுனால கொஞ்சம் டல்லா இருக்கா. ஆனா இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டோம்? டூருக்கு போறோமா? சூப்பரான பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் ரெடியா இருக்கோம். இப்போ அத்தம்மா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக ட்ரிப்புக்கு போகலாம். ஓகே ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த தடவை. பழைய மாதிரி இல்லாமல் இந்த தடவை இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய பிளேசஸ்க்கு போக போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். கைஸ், மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம காரும் சார்ஜ் ஏறி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை % ஏறி இருக்கு? எஸ், 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான். அங்க வாங்க. ஃப்ரேயாக்கு இந்த கண்ணாடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கா? பேபி ரெடியா? மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 12:39 ஆகுது. ஹலோ குட் நைட். கிளம்பிட்டோம், ஜாலியா போயிட்டு இருக்கோம். பசிக்குவா செய்து உனக்கு ஃப்ரேயோ? பசிக்குதா? அங்க பாரு. ஃப்ரேயோ பசிக்குதா? என்ன பசி? என்ன வேணும் உனக்கு? பியா? பீனா? பீட்ரூட்டா? பர்கர் வேணுமா? நல்லா கேப்பீங்க. இப்போ கொடைக்கானலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 532 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இப்போ நம்ம காரையும் வந்து சார்ஜ் போடணும். இப்போ நம்ம கார்ல வந்து பேட்டரி 94% இருக்கு. 339 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. ரேஞ்ச் எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம போக போக இன்க்ரீஸ் ஆகும். இங்க இருக்காங்களா? ஏ அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. போனோட வரீங்க. நீங்க என்ன இவ்ளோ இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? ஃப்ரையோ எவ்வளவு அழகா சாப்பிடுது பாரு. இந்த சைடுல இருந்து அதை பாத்துக்கிட்டே இருக்குமா. இங்க பாரு, கொடு ஒரு நிமிஷம் கொடு, டக்குன்னு கொடு. எது பாத்துக்கிட்டே? ஹலோ ஹாய். அது கொண்டு கொடுமா. தோ எங்க இருக்கு? இங்க பாரு ஃபாலோ பண்ணிட்டே வருது ஒரு குரங்கு. அதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு. என்ன வேணும்? ஏய் கொடுங்க. ஏய் சாவே. ஏய் பை. செம்மையா இருக்குல்ல இந்த மரமே. வாவ், ஃபைனலா லக்ஸ் கிளாம்க்கு நாங்க ரீச் ஆகிட்டோம். ரோடெல்லாம் செம்மையா இருக்கு. ஐயோ, இங்க இருந்து தான் கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். இங்க போட் போட்டிருக்கு பாரு. சரியோ டவுன்ல இறங்கிடலாமா? இதுவே ஒரு ட்ரெக்கிங் மாதிரியே இருக்கு இறங்குறது. ஃபைனலா நாங்க லக்ஸ் கிளாம்க்கு ரீச் ஆகிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல. வெல்கம் பண்ண வந்துட்டாங்க. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஹாய்.
எப்படி இருக்கு பாருங்க, இங்கே அப்படியே கார் பார்க்கிங்கு செம்மையாக இருக்குது அப்படியே பார்க்க. இங்கேருந்து எங்களுக்கு பின்னாடி எதுவுமே தெரியல, அதே கிளாம்ப்லேயே வந்து செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அப்படியே ரிசப்ஷன்னு இங்கேயே எடுங்க. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சுப்ரியா. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. நல்லா இருக்கா? ம், இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், டீ குடிச்சிட்டு இருக்கா ஜெரு. பேபி இங்கே பாரு. வாவ், செமையாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. அப்படியே வியூவு அப்படியே உங்களுக்கு ஃபால்ஸ் தெரியுதா? வியூவர்ஸ் வேற லெவலில் இருக்கு. இது ஆக்சுவலி இங்கே நெட்டு போட்டிருக்காங்க, இந்த நெட்டில் வந்து நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து வியூவை பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஹார்ஸ் இருக்கா, உள்ளே வந்து ஹார்ஸ்லாம் இருக்கு. ஜெரும் ஃப்ரையாவும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜக்கூசி. இப்போ நானும் ஃப்ரேயாவும் தான் இந்த லக்ஸ் கிளாம்பை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். பீஸ்ஃபுல்லான ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி உட்காந்துட்டு அப்படியே நம்ம அந்த ஃபால்ஸ் வியூவை நம்ம வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இதில் நடக்கிறதுக்கு பயமாக தான் இருக்கு, ஆனால் ஃபுல் சேஃப்டி. வா, சரி வரேன். அப்படியே இந்த வியூவை பாருங்களேன், செமையா இருக்கு. திங்ஸ் எல்லாமே நம்ம ரூம்குள்ளே வச்சுக்கலாம், ஏன்னா வெளியில வச்சா கண்டிப்பா குரங்கு வந்து எடுத்துட்டு போயிடும்னு சொல்றாங்க. யாருக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் தேவையில்லை, எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இங்க வந்து ஸ்டே பண்ணலாம். இங்க உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அங்க தெரியுற அந்த ஃபால்ஸோட சவுண்டு, அது போக வந்து இங்க நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்கும் போது மைண்ட் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணணும். எங்களோட கிளாம் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்ச்சர் தீம். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கு. இது பார்க்க வந்து பெட் மாதிரியே தெரியல, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே மெயினான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிட் அவுட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் நம்ம முழிச்சிட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு அந்த ஃபால்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. வெளியில வந்து ரொம்ப குளிருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள இருந்துட்டு கூட வெளியில வந்து நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க எவ்வளவு அழகான சாண்ட்லியர் இருக்குன்னு. இந்த ரெஸ்ட் ரூமை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இது ரொம்பவே யூனிக்கா இருக்கு. எங்க பார்த்தாலுமே வந்து இந்த கல்ச்சர் தீம் தான், பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஒருத்தவங்க கையில வந்து இந்த பாலை பிடிச்சிருக்க மாதிரியே இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு இலைக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து தீம்னு நினைக்காதீங்க, இது வந்து ஆக்சுவலி ஒரு மிரர் தான் இப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ஏதோ பயங்கரமா இருக்குல்ல. இதெல்லாம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்று கூட இருக்காது. கரெக்டாக நீ எடுக்கிற ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்துக்குமே சார்ஜபிள், எதுவுமே உனக்கு வந்து ஃப்ரீ கிடையாது. இந்த கேண்டில் மாதிரி இருக்கு, இங்கே பேரு இந்த இது சொல்லுவாங்களே, இது அப்பாலே போல் சாத்தானே, அது என்ன சொல்லுவாங்க? இது அதுக்காக தானா? இதுமா இது பார்க்க ராஜா மாதிரி இருக்கு. குட் மார்னிங். வெளியில் அவ்வளோ பனி, நீங்களே பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. ஃப்ரையாவும் ஜெரு வெளியில் நின்றுட்டு இருக்கா. பாருங்க அந்த ஃபால்ஸ் கூட தெரியல. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். இங்க பாருங்க, ஐயோ ஒன்றுமே தெரியல. ஓ மை காட், அந்த கிளாம்ப் நம்ம நிறைய கிளாம்ப் நேற்று இங்கே பார்த்தோம், அந்த கிளாம்ப் கூட சுத்தமாக தெரியல. ஓ ஃப்ரீயோ, இங்கே வா. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்கன்றது வந்து நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் மசாலா ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஜெரு வந்து தோசை, ஃப்ரை வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ். ஜெரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க, டீ குடிச்சிட்டு இருக்கா. இந்த நல்லா இருக்கா? இங்கேருந்து நம்ம கார் உங்களுக்கு தெரியுதா வியூவர்ஸ்? அங்கே பாருங்க தனியாக எப்படி செமையாக இருக்குல்ல. அந்த வியூவை பாருங்க அப்படியே.
இந்த கிளாம்ஸ் எல்லாமே நீங்க இங்க இருந்து வியூ பண்ணலாம். ஃப்ரையோ இங்க திரும்பப்பா போட்டோ அப்பா கிட்ட தான் போகுது அப்பா தள்ளி விட்டுரு அப்பா தள்ளிதான் ஏய் மேப்ரிக் கங்க மேப்ரிக் 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 இந்த மேப்ரிக்கோட பேர் வந்து இங்க தான் வச்சிருக்காங்க பாருங்க. இவனை இங்க உள்ளே வச்சிருக்காங்க, இவனை வெளியில அனுப்பவே இல்லை. இங்க பாருங்க. வா, இப்போ இங்கே நம்மளோட ரிசப்ஷன் இருக்கு. இப்போ நம்மளோட கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அங்கே இருக்கு, இந்த கை காட்டுறோம்ல. இப்போ அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் கீழே நாங்கள் போனோம். எப்படி போகிறாங்க பாருங்கள். இங்கேருந்து நம்ம மாமா அங்கே போயிட்டார் அதுக்குள்ளே. ஸோ அங்கேருந்து வராங்க பாருங்கள், அங்கேருந்து ஒரு 2 பேர் வராங்களே. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம நடந்து தான் நம்மளோட கிளாம்புக்கு வந்து அங்கே போகணும். அதே மாதிரி வரத்துக்கும் நம்ம வந்து ஏறி தான் நம்ம வந்து வர மாதிரி இருக்கும். அப்படியே இறங்கி நம்ம அங்கே போகிறது வந்து ட்ரக்கிங் செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இறங்கி போகிறதே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரையோ ஹாய், ஃபுல் மிஸ்ட்டு. ஃப்ரையோ வாத்துமா, ஹார்ஸ் இருக்கா பாருங்க. குட்டி வெல் இருக்குங்க. இங்க அழகான ஒரு பெஞ்ச். வாவ் வாவ், இங்க பாருங்க வாத்து. அங்க பாருங்க ஹார்ஸ். இங்க இருக்கு பாரு ஹார்ஸ். ஃப்ரையோ டக் அம்மா கை பிடிச்சுக்கோ. ஐயோ வாத்து ஓடுது பேபி. செம மிஸ்ட் பேபி. ஆமா செமையா இருக்கு. ஃபுல்லா நம்மளோட கிளாம்புக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். ப்ளீஸ் வெல்கம். இந்த வரோம். ஸோ இதுதான் நம்மளோட கிளாம்ப். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். வா ஃப்ரை வா. இந்த கிளாம்ப் வெளியில பார்த்தீங்கன்னா வாவ், இன்ஃபினிட்டி பூலா இது. ஆமா செம்மையா இருக்குல்ல. ஏய் செம்மையா வேற லெவல்ல இருக்கு. உள்ள போய் உட்கார்ந்து காட்டுங்க. இங்க மழை வந்துச்சுன்னா இங்க உள்ள போய் அழகா சில் பண்ணலாம். செம்மல. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு செம்மையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். செம்மையா இருக்க போகுது. வியூவர்ஸ் இங்க இருக்க வியூவை பாருங்களேன். வாவ் செம்மையா இருக்கு. இப்போ நம்ம வந்து சோனா பாத் பண்ண போறோம். உள்ள போங்க. உள்ள வரலாமா? வாங்க ப்ளீஸ். வாவ், வெளியில இருக்க குளிருக்கு இங்க செம்மையா இருக்குல்ல. ஆமா செம்மையா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க வியூ இப்படிதான் இருக்கு. நாங்க இங்க தான் அப்படியே இங்க வந்து கிளாஸ் கொடுத்திருக்காங்கல, அப்படியே கிளாஸ்ல வியூ பார்த்துக்கலாம். இப்போ நல்லா எதமா இருக்குல இங்க. சூப்பரா இருக்கு. இங்க பாரு, இங்க டெம்பரேச்சர் கூட இங்கே டெம்பரேச்சர் கூட பாத்துக்கலாம். சமல. ஓ இத வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். இது சாம்பிராணி போடவா? சாம்பிராணி போடு. அப்படிதான் இருக்கு. ஏதோ ட்ரெயின் குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னது இது? அது எதுக்கு தெரியலையே. இது என்னது? தண்ணிலாம் இருக்கு. இதுல ஊத்துறதுக்கா? அதான் தெரியல என்னன்னு. இது அழகா இருக்கு பாரு, குட்டியா. இப்படி தூக்கிறதுக்கு அழகா இருக்கு குட்டியா. இதுல தான் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கே ஸ்டோன்ஸ் தான் போட்டுருக்காங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குது. ஸ்பெஷலி ஃபார் ஹனிமூன் கப்பிள்ஸ். எஸ், இப்போ ஹனிமூனுக்கு வரணும் நீங்க பிளான் பண்றீங்கன்னா இங்க ஃபார் ஷோர் வரலாம். ரொம்ப பிரைவேட்டா இருக்கு. எஸ் கண்டிப்பா. இங்க வந்து உங்களுக்கு பிரைவேட் கேம்ப் ஃபயர் கொடுத்துறாங்க. எங்க அல்டிமேட்டே இதுதான். இது பிரைவேட் ரிங் ஷவர்னு சொல்றாங்க. இது செமையா இருக்கு பாருங்க இந்த ரிங் ஷவர். அப்படியே இந்த வியூ பார்த்துக்கிட்டே நீங்க வந்து ரசிச்சுக்கிட்டே குளிக்கலாம். இங்க எல்லா ரூம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டர் கொடுத்துட்றாங்க. நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா ஹில் ஸ்டேஷன் வந்தா சில்லுன்னு இருக்கும் தண்ணி அப்படின்னு. நீங்க ஜக்கூசியா இருக்கட்டும், இன்ஃபினிட்டி பூலா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வார்மா இருக்கும். அது ஹீட்டரும் கொடுக்குறாங்க, அதனால பிரச்சனையே கிடையாது நமக்கு. இப்போ நம்மளோட கிளாம்ப்குள்ள என்டர் ஆக போறோம். பேபி ப்ளீஸ் ஓபன் த டோர். யா ப்ளீஸ் கம் டு யூ. என்ன இது ஜாலியா உனக்கு? ஃபுல் கிளாஸ்ல. எஸ். ஏய் ஃப்ரையோ என்ன பண்றீங்க? டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் இருக்கா? இங்க பாருங்க. பார்த்தோனே எடுத்துருவே நீ. நல்லா ஜாலியா படுத்துக்கிட்ட பேபி. ஆமா சூப்பரா இருக்கு. செமையா இருக்குல்ல. இந்த நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு இதுதான் எங்களோட ஸ்டே. எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நிஜமா சொல்லுனா ஒருத்தன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து அப்படியே வியூவை பாருங்களேன். ஃபுல்லா கிளாஸ். மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. வா சீக்கிரம் வா, ஓடி வா, ஓடு ஓடு, வா வா வா, ஜம்ப் பண்ணு வா வா. செமையா இருக்குல்ல ஃப்ரையோ. ஓகே, இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம்குள்ள என்ட்ரி ஆகுறோம். ரெஸ்ட் ரூமே சூப்பரா இருக்கு. பாத்ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. செமையா இருக்குல்ல. ஃப்ரை உனக்கு நல்லா இருக்கா?
இது ஒரு அழகான மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வியூ பார்த்துக்கிட்டே குளிக்கலாமா? இல்ல இல்லைல்ல, ஹேர் ட்ரையர் கூட கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு டிசைனாக இருக்குது கிளாசெட்டு. வாவ் 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 வாவ். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. இங்கே உள்ள ஆசு செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டோன்லேயே கட்டின வீடை பாருங்களேன், யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் ஃபால்ஸு. நான் 8Xல காட்டுறேன், எவ்வளோ செம்மையாக தெரியுது பாருங்கள். இங்கேருந்து கீழே தண்ணி கீழே போய் விழுது. இங்கே பாருங்கள் வீவை. செம்மையா இருக்கே.